என்ன பண்ணணும் அப்படின்னு கைகளுக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறது நமக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த கிரந்தத்திலே திருவாயூருடைய சபை, அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வெளியான நெற்கரையும் வெள்ளாமையும் கற்கரையும் அடையாளம் தொங்கியும் ஊர்மையும் ஆழ்மையும் அர்த்த பஞ்சத்தை அம்மாழ்வார் திருவாயூரில் சொல்லியிருக்கிறார். ஆனால் திருவாயூரில் எத்தனை பாசனங்களை எப்படி சொல்லியிருக்காங்க, எந்தெந்த பாசனங்கள் அர்த்த பஞ்சம் இருக்கு அப்படின்னு ஆச்சாரிய கிரந்தம் அடைக்கும் அம்மாத பெருமானார் அறிவிச்ச கிரந்தத்தில் ரொம்ப அற்புதமாக அவர் விண்ணப்பம் பண்ணியிருக்கார். அது ஒரு சூழ்நிலை உயர்த்து அணை ஒன்று வயிறு கண்கள் வீடு சொன்னால் ஒடுக்கொண்ட நோக்கனாலும் எம்மா ஒழிவு நினைவே என்ற 27 சிவாண்டி எப்படியே பரம்புரியாதே அப்படின்னு ஒரு சூழ்நிலை எடுத்துக்கொண்டது. முதல்ல சூழ்நிலைனா என்னன்னு தெரிஞ்சாதான் இதனுடைய விஷயத்தை அனுபவிக்க முடியும். இந்த சூழ்நிலை அப்படின்னு நம்ம ஆச்சாரிய விஷயங்கள் தான், அதாவது 13th செஞ்சுரியில 14th செஞ்சுரியில எழுதின கிரந்தங்கள்ல 90% வந்து இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் சூழ்நிலை. சூழ்நிலைனா ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிடலாம். சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இந்த ஷார்ட்கட்டே வந்து புரியாம போயிடும். ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட் ஏற்படுத்தலாம். ஆனா இப்ப இங்கிலீஷ் அப்படின்னா ஏபிசிடி வந்து ஒழுங்கு 56 எழுதி குழந்தைங்க எடுத்து சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, அது ஒரு பாட்டு மாதிரி ஏபிசிடி ஏதோ ஒன்று பாட்டு மூலமாக சொல்லி கொடுக்குறது ஷார்ட்கட் இல்லைன்னா சூழ்நிலை அப்படின்னு பேர். ஆனா சில சமயம் சூழ்நிலையுமே புரியறதுக்கு ஒரு கஷ்டமாயிடும். அப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலை தான் அடியே சொன்ன உயர்ந்த மனை ஒன்று அப்படின்னு. இந்த சூழ்நிலையை எப்படி புரிஞ்சுக்கிறதா அடையாளத்தான் ஒரு ஜோக் சொல்லலாம். அதுல காலங்காலமாக இந்த ஜோக்கை எல்லாரும் சொல்லியிருக்கிறா அடியில் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ரைடர் இங்க யாராவது டாக்டர் இருந்தேன்னா இப்பவே அட்வான்ஸ் சரண்டர் சொன்னாலே போயில சப்பாடுறாரு. அதாவது ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் சொல்றாரு, காலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு முள்ளு குட்டிருக்கும், அதாவது ஒரு சின்ன முள்ளு குட்டிருக்கும். அந்த பேஷண்ட்டுக்கு என்னதாவே ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உடனே டாக்டர் போகணும். நம்ம எல்லாம் ஒரு பின்னெடுத்து கொடுத்தோம், அவருக்கு டாக்டர் தான் முட்டி விடணும். அப்படிப்பட்ட ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டாக்டருக்கு போறார். அந்த டாக்டர் சொல்றார், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, 2 நாள் நடந்தேன்னா அதுவே கொஞ்சம் வெளியே விட்டுரும் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்றார். இந்த பேஷண்ட் அதெல்லாம் இல்லை டாக்டர், எனக்கு நீங்க மருந்து கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்ல எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். உடனே அவருடைய டாக்டர்கள் எழுதுதான் ரொம்ப நல்லா புரியுது. உடனே ஒரு வெள்ள பேப்பர் தான் அவர் எழுதி கொடுக்குறாரு. அந்த டாக்டர் என்ன எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா, 10 புத்திரன் மித்திரையும் சத்துரையும் பத்திரியும் காலையில் அப்படின்னு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. இந்த பிரிஸ்கிரிப்ஷன் சூழ்நிலைக்கு எக்ஸாம்பிள் இது அக்கா புரியுதா? இப்ப சொல்ல கேட்கணும், விதானமா சொல்றேன். பத்துரன் யாரு? தசரதன். பத்துரன் புத்திரன். தசரதன் புத்திரன் யாரு? ராமன். பத்துரன் புத்திரன் மித்திரன். ராவனுடைய ஃப்ரெண்ட் யாரு? சுக்ரீவன். பத்துரன் புத்திரன் மித்திரன் சத்ருவி. சுக்ரீவனோட சத்ரு யாரு? வாலி. இப்ப 10 மித்திரன் சத்ருவி பத்தினி. வாலியோட பத்தினி யாரு? என்ன சொல்ற? தாரையின் காலெடுத்து தே. அதாவது தாரையின் தமிழ்ல வந்து க அப்படின்னு சொன்னா குறி, கா அப்படின்னு சொன்னா பக்கத்தோட எழுத்து தமிழ்ல எழுதுதான். அதுக்கு பேர் கால் என்ற அர்த்தம் உண்டு. இப்ப தாரைன்ற வார்த்தையிலே அந்த கால் எடுத்துட்டா என்ன வரும்? தரை. டாக்டர் என்ன மருந்து எழுதி கொடுத்தாருன்னா, அவன் காலை தலையில சரியா போயிடும். ஏன்னா இந்த பேஷண்ட் மருந்து கொடுத்தே ஆரம்பிச்சனாலையோ புரியாத ஒரு மருந்து கொடுத்தார். இதுக்கு பேர் தான் சூழ்நிலை. அதே மாதிரி
திருவாய்மொழியிலே அதே மாதிரி திருவாய்மொழியிலே அர்த்த பஞ்சகத்திற்கும் ஒரு சூழ்நிலை உண்டு. உயர்த்தின் அணை ஒன்று, அதாவது மிக்க உயர்நிலைன்னு சொல்லும் பொழுது உயர்வர உயர்ந்தனம் திண்ணன் வீடு அனைவரு அறவையிலே ஒன்றும் தேர்வும் உலகம் என்ற 4 பதிகங்களை ஷார்ட்கட்டா எப்படி சொல்றார்? உயர்த்தின் அணை ஒன்று மனப்பாடம் வச்சிருக்க எனக்கு அர்த்த பஞ்சகம்னா இந்த 70 மாசத்துக்கு இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிறோம். உயர்த்தின் அணை ஒன்று. அடுத்தது மிக்க உயர்நிலையும் மெய்யா உயர்நிலையும் என்னது? வீடு சொல்லும் பொழுது பயில் ஏறு கண்கரு, அதாவது பயிரும் சுடரில் நோக்கி என்ற பதிகம், ஏறாடு பெரியவன் என்ற பதிகம், கண்கள் சிவந்த பெரியவா என்ற பதிகம், கருமாணிக்க மலை என்ற 4 பதிகங்கள் ஜீவாத்ம சொரூபத்தை சொல்கின்றது. அதை ஷார்ட்கட்டா எப்படி சொல்லணும்? பயில் ஏறு கண்கரு. அடுத்தது என்ன சொல்ற? விரோதி ஸ்வரூபமும் இருக்கும் இல்லையா? அந்த விரோதி ஸ்வரூபத்தை என்ன சொல்ற? வெங்கையிலையும் வெய்யாமையிலையும் கற்களையும் தலையும் சொல்ற இல்லையா? இந்த தலைக்கு என்ன சொல்ற? வீடு சொன்னால் ஒரு கொண்ட, வீடு சொன்னால் ஒரு கொண்ட வீடுகளின் குற்றமும் சொன்னால் யோகமிடு ஒரு நாயகமாய் கொண்ட பெண்டு மக்கள் இருக்கிறார். இந்த 4 பதிகளுடைய சாதம் வீடு சொன்னால் ஒரு கொண்ட. அடுத்தது உபாய ஸ்வரூபத்தை சொல்ற. லோச்சனாகும் லோச்சனோக்கிலே நுழைவிலே 6வது அடியை தொடர்ந்து நிர்வாகமாகி மாலை நோக்கு நம்பி வயிறுடைய விழுந்தவாறு வளர்ந்தவாறு பெரியவாதம் கைதிருக்கின்ற இந்த 4 பதிகங்களும் பெருமாளை அடைவதற்கான உபாய ஸ்வரூபம் திருவாய்மொழியிலே. அடுத்தது பலன் ஒன்று வேண்டும். நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு காரியம் பண்ணுவோம், பலன் இல்லாம திருமலைக்கு கோயிலுக்கு வந்தா கூட தர்சனம் இருந்ததுன்னா பாராயணத்தை விட்டு தர்சனத்துக்கு போறோம். அப்ப பலன் ஒன்று வேண்டும் நமக்கு. என்ன பலன் அது? எம்மா வழியில் கல்வி 4 பதிகங்கள். எம்மா வீடு ஒழுங்கல் காலம் எல்லாம் கல்வி செய்வேனோ, அப்புறம் தேய்மரு கோழினை தெரியவாளோ என்ற 4 பதிகங்கள். என்ன சொல்ற? இந்த 20 விசதமாக்கி, அதாவது திருவாய்மொழியில மொத்தம் 100 பதிகங்கள் இருக்கு. இந்த 100 பதிகங்களிலே இந்த 20 பதிகங்களிலே 5 நாள் ஆச்சா? 20 பதிகங்களை சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற 80 பரம்பரையாலே the remaining 80 பதிகம்ஸ் are an expansion of the first 20. இப்படி ஒரு சூழ்நிலை திருவாய்மொழி சூழ்நிலை ஆச்சாரியர்களுடைய இருக்கு. இதுல நம்ம கைங்கரியம்ன்றது எங்க வருது? நமக்கு பாரம்பரிய கைங்கரியம். இந்த கைங்கரியம் எங்க வருது? கடைசி 4 பதிகங்கள் சொல்றாரு இல்லையா? அதாவது எல்லா ஒழிவில் நெடு வே. இதுல 10 நிமிஷத்துல 2 கைங்கரியம். அதாவது கமாண்டார் என்ன சொல்றாருன்னா, இந்த 4 பதிகங்களிலும் கைங்கரியத்தினுடைய 4 அங்கங்கள், அதாவது பார்ட்ஸ் ஆஃப் கைங்கரியம் இந்த 4 பதிகங்களிலும் இருக்கின்றது. 4ல ஐயனுக்கு 2 சொல்றேன், மிச்சம் 2 அப்புறம் சொல்லலாம். ஜெகப்பாடி வைத்து வச்சுட்டு அதை பேசலாம். இப்போ முதல் பதிகம் என்னன்னா எம்மா வீடு அப்படின்னு. இந்த எம்மா வீடுங்கிற பதிகமே திருவாய்மொழியினுடைய சாதாரண சொல்ற வழக்கம் உண்டு. திருவாய்மொழியில் எம்மா வீடு அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. உதாரணத்துக்கு தொண்டரடி பொறியாளர்களுடைய திருமாலையில அங்கே ஒரு சாரம் பாசனம் இருக்கு. மேம்பொருள் போகவிட்டு மேன்மையை உணர்ந்து ஆம்பரை அழித்து கொண்டு ஐம்புலன் அகத்தலைக்கு தாம்பரன் தலைக்கு வைத்து தலைப்பை இருந்து வாழும் சூழல் அமைந்தான் என்று திருமாலையினுடைய சாரம் இந்த 38வது வாசகத்தை திருமாலையில வருது. அப்ப இந்த மேம்பொருள் போகவிட்டு வாசகத்தை எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க? திருமாலையில் எம்மா வீடு அப்படின்னு. திருவாய்மொழியில் எம்மா வீடுனா கைங்கரியத்தினுடைய சாரணை எங்க இருக்கு அப்படின்னா இந்த எம்மா வீடு இந்த பதிகத்திலே இருக்கு. அப்படி என்ன இந்த பதிகத்துல விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தா 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். அதை கேட்டாலே உங்களுக்கு கைங்கரியம்னா என்னன்னு நல்லா புரியும். திருவாய்மொழியிலே 2வது கட்டத்தில் தொடங்கி 2:8 வரைக்கும் நம்மாழ்வார் என்ன பண்ணிட்டு இருந்தார்? பெருமாளை எப்ப பார்த்தாலும் எனக்கு மோட்சம் வேணும் ஆரம்பிக்கும் பொழுது நீ போயிருக்கும் பொருளாதார ஒழுங்கும் அப்படின்னு நீ மட்டும் அந்த பரமாத்ம சந்தோஷமா இருக்க, நான் இங்க சுகாதாரத்தில் இருந்து அவசரப்படுறேன் அப்படின்னு அந்த வீடு
மோட்சம் மோட்சம்னு சொல்லிட்டே இருந்தார். நம்ம ஆத்துல சின்ன குழந்தை வந்து அம்மா காலை பிடிக்கிறாங்க அடிச்சுட்டே இருக்கும். உடனே அப்பா என்ன இங்கேயாவது போ அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணாங்கன்னா ஆழ்வார்கிட்ட போய் நீ மோட்சத்தான் கேட்கிற இல்ல வச்சுக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு உடனே கோபம் உடனே என்ன சொன்ன நீ இப்படி கொடுத்தா எனக்கு வேண்டாம். அப்ப என்ன வேணும் அப்படின்னு பெருமாள் ஆழ்வாரை கேட்க ஆழ்வார் நீயா சந்தோஷமா கொடுக்கிற வரைக்கும் எனக்கு மோட்சம் வேண்டாம் அப்படின்னு ஆரம்பிச்சு எப்படி சொல்ற எம்மா வீட்டு திறமும் செல்வம் இனிமே மோட்சம் எப்படி இருக்கும் கூட நான் பாசனத்தை சொல்ல மாட்டேன் அப்படின்னு எம்மா வீட்டு திறமும் செல்வம் அப்படின்னு கைங்கரியத்தை ஆரம்பிக்கிறார். எங்க கைங்கரியம் வந்து அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு கதைகள் நிறைய உபன்யாசத்தை கேட்ட ரெண்டு கதைகளை சொல்றேன். நல்லா புரியறதுக்காக சொல்ல வேண்டிய விஷயம் ஏன்னா எவ்வாறு திருவாயூரையுடைய சாரம் ஒரு ஆச்சாரியர் இருக்கிறார். அந்த ஆச்சாரியருக்கு பல சிஷ்யர்கள். அந்த பல சிஷ்யர்களிலே 2 சிஷ்யர்கள் வந்து ரொம்ப சக்தியான சிஷ்யர்கள். அதனால ஆச்சாரியருக்கு அந்த சிஷ்யர்கள் மேல மட்டும் தனி ஒரு பாசம் வச்சுக்கிறாங்க. அதனால இந்த 2 சிஷ்யர்களும் ஆச்சாரியருக்கு கைங்கரியம் பண்றதுல போட்டி. உடனே இந்த ஆச்சாரியனோட 2 பேரும் போட்டி போடலாம். ஆச்சாரியர் முன்னாடி கூட சில பேர் சண்டை போடலாம். இந்த ஆச்சாரியனுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. இந்த கைங்கரியம் எந்த அளவுக்கு போகுதுன்னா ஆச்சாரியனுக்கு பிசிக்கலா கைங்கரியம் பண்றதோட போட்டி இந்த 2 சிஷ்யர்கள் இருக்கும். இந்த 2 சிஷ்யர்களும் ஒரு நாள் ஆச்சாரியனுக்கு போய் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும் நாங்க உடம்பு பிடிச்சு விடுறோம்னு ஆரம்பிச்சாங்க. உடனே இந்த ஆச்சாரியர் என்ன பண்ணார் அவர்ப்பா எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது அப்படின்னு என்ன பண்ணாரா இந்த பாருப்பா நீ வந்து என்னுடைய வலது காலையும் வலது கையையும் நான் இப்ப கேட்கிறேனோ பிடிச்சு விடு அப்படின்னா இன்னொரு சிஷ்யன்கிட்ட நீ என்னுடைய இடது கையையும் இடது காலையும் நான் எப்ப கேட்கிறேனோ பிடிச்சு விடு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. ஒரு நாள் இந்த இடது கையும் இடது காலம் பிடிச்சு விடுறவன் மலை அந்த வலது கையும் வலது காலம் பிடிச்சு விடுறவன் ஆச்சாரியன் கிட்ட வந்தான். கை காலம் பிடிச்சு கொண்டான். ஆச்சாரியனுக்கு சந்தோஷமா இருந்தது. 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு. வலது கையும் வலது காலையும் பிடிச்சு விட்டு ஆச்சாரியனுக்கு கை பிடிச்சு விட்டதுக்கு போக வலியே வந்துருக்கு. ஆச்சாரியன் சொல்ற டேய் அது போதுண்டா அந்த கையை விட்டு இந்த கைக்கு அந்த காலை விட்டு இந்த கைக்கு வாடா அப்படின்னு ஆச்சாரியன் சொல்ற. உடனே இந்த சிஷ்யன் என்ன சொல்ற தெரியுமா சாமி அந்த கால் என்னோட எதிரியோட கால் சாமி அது நாசமா போட்டோம். அது எதிரியோட காலா இல்ல அது ஆச்சாரியன் கைங்கரியத்துக்காக ஏற்பட்ட அந்த கால் வச்சுக்கணும். ஆனா இவனுடைய பாவம் என்ன இருக்கு எதிரியோட கால் அப்படின்னு இருக்கிறது அவனுடைய பாவம். அப்ப இதுதான் கைங்கரியமா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு சொல்ற. இந்த எம்மாவுக்கு பங்கத்துக்கு ஆரம்பமே எப்படி சொல்றாங்கன்னா பிராப்திய நிஷ்கர்ஷம் அப்படின்னு சொல்றாங்க. நிஷ்கர்ஷம்னா டெஃபினிஷன். பிராப்திய நிஷ்கர்ஷம்னா பிராப்தியம் அதாவது பலம் என்றால் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கைங்கரியம் என்றால் என்ன என்று சொல்லுவது திருவாய்மொழியிலே 2:9 பதிகமான எம்மா ஈடு. ஆழ்வார் வந்து இப்படி பெருமாள்கிட்ட எம்மா வீட்டு திறமும் செல்வம் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. நான் மோட்சம் கொடுக்கிறேன்னு சொல்றேன் நீ வேணான்றே நல்லா யோசிச்சு மாட்டிக்கோ திருப்பி இன்னொரு நான் சொல்ல மாட்டேன் என் வாயால அதெல்லாம் இல்ல சொல்லவே மாட்டேன் இல்லை வேண்டாம் அப்படின்னா இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ற. இது அடியனுக்கு வெங்கடேஸ்வர சுவாமி திருவாரூரை உபன்யாசப்ப இந்த உதாரணத்தை சொல்றது. ஒரு ஆபீஸ்ல வருஷம் இன்கிரிமெண்ட் டைம் ஒன்று வருவேன் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு ஆபீஸ்ல போவாங்க. அப்ப நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் நம்ம ரொம்ப ராத்திரி பகல் மனுஷம் நமக்கு ஒரு 50% இன்கிரிமெண்ட் கொடுக்க போற அப்படின்னு நினைச்சு மேனேஜருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கோம். மேனேஜர் அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப நல்லா பண்ணேன். டெய்லி காலையில 6 மணிக்கு ஆபீஸ் வந்துடுவேன், 9 மணிக்கு தான் போவேன், 10 மணிக்கு தான் போவேன் சொல்லலாம். மேனேஜர் அப்பதான் சொல்றாரு
நீ 6 மணிக்கு வந்த, 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு 10 மணிக்கு வந்த, 12 மணிக்கு நீ டீ சாப்பிட்டு போவ, 1:30 மணிக்கு நீ திருப்பி லஞ்சுக்கு போயிட்டு 3 மணிக்கு வருவ, 4 மணிக்கு டீ சாப்பிட்டு 5 மணிக்கு தான் திருப்பி வருவ, 6 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு ஒரு போண்டா சாப்பிட்டு 8 மணிக்கு வந்துட்டு ஆபீஸ்ல இருப்ப. ஏன் 8 மணிக்கு இருப்பேன்னு கேட்டா, ஆபீஸ்ல 8 மணிக்கு மேல இருந்தா டின்னர் உண்டுன்றதுக்காகவே நீ இருக்க. நீ காலையில 6 மணில இருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் இருக்கிறது வேலை பார்க்கறதுக்காக இல்லை அப்படின்னு இந்த மேனேஜர் சொல்லி இவனுக்கு 1% இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. இவன் வரும்போது எப்படி வந்தா 50% நினைச்சு வந்தான், போகும்போது எப்படி போனா 1%ஓட போனான். இதுல என்ன தெரியுது அப்படின்னா, இவனுக்கு இங்கிலீஷ்ல கூட அப்பாயின்மெண்ட் ஆகிற வார்த்தையில you should perform your duties to the satisfaction of the management ன்னு வார்த்தை எழுதிருக்கும். to the satisfaction of the management னா என்ன? நீ என்ன நினைக்கிறேன்றது அவசியம் இல்லை. மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்கிறது அப்படின்னு அவசியம். மேனேஜ்மெண்ட் நீ எப்படி நல்லா வேலை பார்த்துருக்கேன்னு சொன்னாக்கா நீங்க கேட்ட 50% பாதியாவது வரும். நீயா நல்லா இருக்கேன்னு நினைச்சுட்டேன்னா 1% வந்ததே ஜாஸ்தி. அப்ப அதே மாதிரி கைங்கரியம் அப்படின்னா பெருமாள் என்ன நினைச்சிட்டு இருக்காரோ அதுபடி சந்தோஷமா வச்சுட்டு இருந்தால்தான் அதுக்கு பேரு கைங்கரியம். மற்றதெல்லாம் கைங்கரியம் கிடையாது அப்படின்னு ஆழ்வார் மனசுல என்ன பண்ணார், நீயே சந்தோஷமா. அப்ப நம்மாழ்வாரே I am extremely happy with all the vacha கைங்கரியம் that you have done from the Tirupudi Varam. So kindly accept my increment சுதா வாங்கிப்பேனே தவிர பெருமாள் வந்து நான் இன்கிரிமெண்ட் வாங்கிக்க மாட்டேன். ஆழ்வார் எம்மா தீர்த்து திறமும் செப்பம் என்று பெருமாளுக்கு நோ சொல்லிடுறார். சரி, என்ன வேணும்னு சொல்றதுக்காக உங்க வாயால ஒரு பாட்டு பாடு அப்படின்னு ஆழ்வாரை பெருமாள் கேட்கிறார். 4வது பாசுரத்துல எனக்கே ஆட்சி என்று எக்காலத்தும் அப்படின்னு 4வது பாசுரத்துல வரக்கூடாது. ஆழ்வார் வந்து என்ன சொல்லணும், பெருமாள் வந்து ஆழ்வார் கேட்டாக்க நீ எனக்கே எப்போதும் கைங்கரியம் பண்ணு அப்படின்னு நீயே சொல்லி என்னை கூப்பிட்டு கைங்கரியம் பண்ண வைக்கிற வரைக்கும் நான் மோட்சம் கேட்க மாட்டேன். அப்போ எம்மா வீட்டில் எம்மா வீடு அப்படிங்கிறது ஒரு பிரேஸ் உண்டு. எம்மா வீடுன்றது திருவாய்மொழியில் எம்மா வீடு. எம்மா வீட்டில் எம்மா வீடுன்றது எனக்கே ஆட்சி எக்காலத்தில் என்றும் என்று சொல்லப்படுகின்ற 4வது பாசுரம். அப்ப திருவாய்மொழியின் சாரம் பிராப்தி நிஷ்கர்ஷம் எது அப்படின்னு கேட்டா திருவாய்மொழி 294. இதுதான் கைங்கரியத்தினுடைய டெஃபினிஷன் பிராப்தி நிஷ்கர்ஷம். பெருமாளியோட 2 பேருமே தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விடாக்கண்டனுக்கு குடாக்கண்டன் அப்படின்னு. ஒருத்தர் கேட்கறத விடவே மாட்டாரா, இன்னொருத்தர் கொடாக்கண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவரு கொடுக்காம இழுத்தடிச்சுட்டே இருப்பாரு. அப்போ பெருமாள் ஆழ்வார் டெஸ்ட் பண்றார். எப்படி டெஸ்ட் பண்றா, சப்போஸ் ஐ am never happy with you, உனக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு ஆசை இல்லைன்னு நினைச்சுக்கோ, அப்ப நீ என்ன பண்ணுற அப்படின்னு ஆழ்வாரை பார்த்து பெருமாள் கேட்கின்றார். நல்ல கேள்வி இல்லையா? பெருமாள் ஆழ்வார் பெருமாளா என்ன இவரு குடாக்கண்டனாசு தைரியமா பெருமாள் கிட்ட அடுத்த வாசகம் சொல்றார். சிறப்பில் நீடு சுவர்க்கம் நரகம் இறப்பில் எய்திட எய்தந்த யாரும் பிறப்பில் வல்பிறவில் பெருமானே வரப்பொன்றின்றி என்றும் மகிழ்வது சொல்றார். அதாவது பெருமாளே நீ எனக்கு மோட்சம் கொடுத்தாலும் சொர்க்கம் கொடுத்தாலும் இல்ல நரகத்திலேயே பிடிச்சிருந்தாலும் பரவாயில்லை, நான் மோட்சமே கொடுக்கிறேன், நீ நரகத்தை தனிப்பினாலும் பரவாயில்லை சொல்றேன். இதுக்கு என்ன அர்த்தம்? பிறப்பில் வீடு சுவர்க்கம் நரகம் இறப்பில் எய்துக எய்தற்க ஐ டோன்ட் கேர் வாட் யூ டு என்ன சொல்ற அடுத்து சொல்ற யாரும் பிறப்பில் பல்பிறவை பெறுவாரை மறப்பு ஒன்றின்றி என்றும் மகிழ்வனே. நீ நரகத்துல தள்ளினாலும் சரி, திருப்பி இந்த சம்சாரத்துல தள்ளினாலும் சரி, யூ மஸ்ட் கிவ் மீ ஒன் திங், என்னது? ஐ ஷுட் நெவர் ஃபர்கெட். மறப்பு ஒன்று இன்றி மகிழ்வன். கைங்கரியம்னா இப்போ சொர்க்கம் கூட இல்ல, கைங்கரியம் கூட இல்ல. கைங்கரியத்துக்கு டெஃபினிஷன் பெருமாளை மறக்காம இருக்கணும். மறப்பு ஒன்றின்றி யாரும் மகிழ்வனே இப்படின்னு
பிராப்திய நிஷ்கர்ஷம், அதாவது பலனை பற்றி ஆழ்வார் சொல்கின்றார். எக்ஸாக்டா 5 minutes அடுத்த வாரம் சொல்லி கொடுத்துறேன். அடுத்த பதிகம் கூட இப்போ ஃபர்ஸ்ட் பிராப்திய நிஷ்கர்ஷம் சொன்னோம் இல்லையா, அதுக்கு அடுத்தது எம்மா ஒழிவில் சொல்லுமே. இந்த ஒழிவில் அப்படின்றது கைங்கரியம்னா என்னன்னு இப்ப டெபினிஷன் எக்ஸ்பாண்ட் பண்றேன். எப்படி சொல்றாங்க? ஒழிவில் காலங்கள்லாம் உடனாய் பண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் சொல்ற. எப்படி கைங்கரியம் பண்றதுன்னா ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் அப்படின்னு எப்போதாலும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆழ்வார் என்ன சொல்றாங்க? இல்ல, தமிழ் கிராமர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று உண்டு. அதாவது கொண்டு கொட்டி பொருள் கொள்ளுதல் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர். சிம்பிளா அர்த்தம் சொல்லிடுறேன். லெட்ஸ் நாட் கோ இன்டு டூ மச் ஆஃப் கிராமர். இந்த அடிமை செய்ய வேண்டும் என்ற வார்த்தை, இந்த 3 வார்த்தையை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, ஒழிவில் அடிமை செய்ய வேண்டும், காலமெல்லாம் அடிமை செய்ய வேண்டும், வழிவில்லாத உடனாய் அடிமை செய்ய வேண்டும், மன்னி அடிமை செய்ய வேண்டும், வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். இந்த அடிமை செய்ய வேண்டும் இந்த 5 வார்த்தைகளுக்கும் சேர்த்து ஒண்ணு பண்ணா அர்த்தம் சொல்றாங்க. இப்போ ஒழிவில் அர்த்தம் அடிமை செய்ய வேண்டும் என்ன பண்ணணும்னா 24/7 லக்ஷ்மணன் மாதிரி நீங்க தூங்காம கைங்கரியம் பண்ணணும். யாராவது மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு வர அதுக்குள்ள நீங்க நிர்வாகம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒழிவில் காலம் இல்லை, அது ஏதோ ஒழிந்த காலம். அடுத்தது பின்னாடி வர அடுத்து என்ன சொல்ற? காலம் எல்லாம் அடிமை செய்ய வேண்டும். இந்த காலம் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா லைஃப் லாங் ஒரு சிம்பிள் அர்த்தம். ஆழ்வார் என்ன சொல்ற? இந்த பாஸ்ட், இந்த பிரசன்ட், இந்த ஃபியூச்சர் அப்படின்ற. உடனே ஸ்ரீவாச்சாரிய அவருடைய சிஷ்யன் கேட்டார், பிரசன்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஃபியூச்சர் ஐ அண்டர்ஸ்டாண்ட், வை பாஸ்ட், ஹவு பாஸ்ட்னு கேட்டார். அதுக்கு பெரியவாச்சாரிய சொன்னாரா, காலம் கழிந்ததினாலே அப்படின்னாரா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கடந்த காலத்தை பத்தி நம்ம நினைச்சிக்கும் பொழுது இன்னைக்கு அதெல்லாம் பெருமாள் கழிச்சுட்டும் இன்னைக்கு கைங்கரியம் கொடுத்தாலே நம்ம மனசு மட்டும்தான் இருக்கணும். கடந்த காலத்துல விட்டுட்டேனே கூட மனசு நினைக்கிறாங்க. அன்னைக்கு எல்லாத்தையும் என்னுடைய பாவத்தை எல்லாம் கழிச்சுட்டாலும் நல்ல விஷயம் வந்தாக்கா காலமெல்லாம் அடிமைன்ற பாவம் நமக்கு வரும். உத்தரவேரிக்கு இந்த மாதிரி நினைச்சிருக்கு. அப்புறம் சொல்றாரு உடனாய் மன்னி அப்படின்னாரு. இந்த உடனாய்ன்றதுக்கு விசேஷமா ஒரு அர்த்தம் சொல்றாரு. நம்ம கோயிலுக்கு போறோம், பெருமாள் தரிசனம் முடிஞ்ச உடனே ஜலகண்டி அப்படின்னு இழுத்துருவாங்க. அது உடனாய் கிடையாது, அது எப்போதாவது தான். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, வால்மீகி ராமாயணத்துக்கு எடுத்து லக்ஷ்மணன் பெருமாளுடைய திருவடிகளை அகம் சர்வம் கரிஷ்யாமி, நீ அடுத்து இருக்கும் பொழுதும் விராட்டியோட காலகட்டங்களை சுற்றி விளையாடும் பொழுதும் உங்களுடைய எல்லா வேலைகளையும் நான் செய்வேன். சென்றார் முறையார் இருந்தார் சிங்காசனம் என்றார் மறுபடியார் நீர்கள் என்றும் முறையார் மணிவிளக்கார் ஊர்பட்டார் திருமணையார் திருவாரூர் கரவேன். ஆதிசேஷன் பெருமாளுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணாமோ அது மாதிரி நம்ம பண்ணினால்தான் அதுக்கு பேரு கைங்கரியம். உடனாய் இருக்கின்ற கைங்கரியம். அதுக்கு ஒரு லெவல் மேல போய் மன்னி அடிமை செய்ய வேண்டும். உடனாய் இருக்கிறதே கஷ்டம். இந்த மன்னி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, அதாவது நம்ம அதான் கோயில்ல தடை போட கொண்டு நம்ம இருக்க முடியாது. ஆனா பரமபதத்துல இருக்கிற மணி, அந்த தீபாரம், தீபம், இது எல்லாமே அந்த ஸ்கிரீனுக்கு உள்ள இருக்கும். பெருமாளும் தாயாரும் மன்னி இருந்த பொழுதும் இவா 2 பேரும் அங்க சாட்சியாக பண்ணுவாங்க. அப்படி நம்ம இருக்கணும். இன்னைக்கு அதுக்காக இந்த ரங்கம் சுவாமிகள் மன்னி இருக்கணும், சந்நிதிக்குள்ள இருக்கணும்னு சொல்லிருக்கா. என்ன உள்ள பிடிக்கணும் யாரும் சொல்லிடாது, மிரட்டி கொடுக்கணும். ஆனா ஆழ்வார்கள் பாவம் என்னன்னு உடனாய் மன்னி அடுத்த கடைசிய முக்கியமான விஷயத்தை சொல்றார். வழுவையிலா அடிமை. இந்த வழுவு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் குற்றம், அதாவது பிளமிஷ் அப்படின்னா. வழுவு இல்லாம பிளமிஷ் பிளஸ் அப்படின்னு அர்த்தம். பிளமிஷ் பிளஸ் தான் எது? லக்ஷ்மணன் மாதிரி கைங்கரியம் பண்ணாங்க பிளமிஷ் வரலாமா?
அதுக்கு திருவாரூரில் வெள்ளை இது புண்ணிலாவி ஐவரால் சில விஷயங்கள் வாசனை விஷயமா சொல்லுவோம். ஆனால் முடிய போறது சரி பரவாயில்ல அப்படியே சொல்லுங்க. வழுவுன்றது எந்த நிமிஷமாவது எந்த வினாடியாவது நான் கைங்கரியம் பண்ணேன், கோவில்ல எனக்கு தான் முதல் தீர்த்தம் அப்படின்னு யாராவது வாய திறந்தாங்கன்னா அதுக்கு பேரு வழுவு. நான் பண்ணேன்னு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னு இந்த கேள்விக்கு பதில் வேய்மறு கோடிலை என்று எம்மா மொழியில் நெடுமையை சொன்னேன். அந்த வேய்மறு கோடிலே அந்த எட்டாவது பாசனம் நினைக்கிறேன், உனக்கும் நல்லவர்களோடு அப்படின்ற ஒரு பாசனத்தை எங்க சொல்ற 10:3:8 சொல்ற. உடனே ஒருத்தர் கேட்காரா, திருவாய்மொழிய இந்த மெசேஜ் 4 பாசனத்துல முதல்லயே போட்டிருந்தா திருவாய்மொழி மிச்சதெல்லாம் மனப்போட பண்ண தேவையில்லை. அதுக்கு பதில் சொல்றாரு பெரியவாசம் இல்லையா, அப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா நான் உபன்யாசத்தை வேகமா முடிச்சுக்கிறேன், எனக்கு சம்பாவனை வராது, அப்புறம் உங்களுக்கு லஞ்சு கிடையாது பரவாயில்லையான்னு கேட்டாங்க. கல்யாணம் முடிகிறதுக்கு ஏதாவது சொல்லணும், அதுக்காக நான் சொன்னேன். பட் இருந்தாலும் என்னன்னா திருவாய்மொழியில அவ்வளவு கேட்டால்தான் இந்த பாவம் நமக்கு புரியும். திருவாய்மொழியில் 20 பதிகங்களையும் மிக்க இறைகளையும் மெய்யாம் பேசிலையும் கற்களையும் தலையாகி பொறுப்பியலும் முருகையும் வார்த்தையும் இதெல்லாம் தெரிஞ்சால்தான் கைங்கரியம் பண்ணணும்ன்ற பாவம் ஆழ்வாரை மாதிரி ஆதிசேஷன் மாதிரி நமக்கு வரும் என்று நம்ம ஆழ்வார் அதுக்காகத்தான் கடைசி கைங்கரியத்தினுடைய டெபரேஷனை திருவாரூரில் 10:3:8 கொண்டு போயிருக்கிறார். கைங்கரியம்னா இந்த 4 பாகத்துல அடியே இருந்தது சொன்னேன். இன்னொன்று இந்த 104 ஆரம்பிக்கிற பாகத்திலே சிவனாகங்களும் அப்புறம் வேகமெடுக்கணும் ஒரு நல்லவர்கள் இந்த 2 பாசனத்துக்கும் வியாக்கியானத்துக்கும் இன்னும் 1 மணி நேரம் ஆகும். இவர்